அபார பிரக்யாதேர சரண்ய சரண சரண்யத்வயசசா நனுத்வம் ரங்கேந்தோ சரண கமலஸ்யாபி சரணம் யயா லப்யः பங்கு பிரபிருதிபிரசௌ ரங்கநகர பிரதோளி பர்யந்தே நிதிர அனகவாச்சா நிரவதிகி. நனு பாதுகையே, உன்னை சரணம் சரணமாக பற்றாக ரெஃப்யூஜா யார் அடைஞ்சிருக்காளோ, சரண கமலஸ்யாபி தாமரையை ஒத்திருக்கக்கூடிய திருவடியை, ரங்கேந்தோ ரங்கநாதனுடைய திருவடியை, ரங்க விமானம் அபார பிரக்யாதேஹே அடங்காத பெருமையோடு கூடிய உன்னை, அக்ஷரண்ணா சரண்யத்வ யசசா, அதாவது எவன் ஒருவனை சரணடைந்தால் நமக்கு பரமபதமும் கிட்டுமோ அப்பேற்பட்டவனுடைய யயா உன் மூலமாக அசௌ ரங்கநாதா நிரவதிகி நிரவதிகி எண்ணீர் அடங்காத லிமிட்டே இல்லாத. அடுத்தது நிதிகி, அதாவது நிதிகி அபரியாப்த, அதாவது அது எவ்வளவு எடுத்தாலும் தொச்சனைத்து ஊறும் மலர்கேணி மாந்தர்க்கு கச்சனைத்து ஊறும் அறிவு, எவ்வளவு எடுத்தாலும் குறைவே குறையாத நிதிகி அனகவாச்சம். அனகவாச்சாம், அனகவாச்சாம்னா குற்றமற்ற தன்மையோடு கூடிய வார்த்தைகளோடு கூடிய வேதம். வேதாஸ் ஹேவ் வேர்ட்ஸ் தட் ஆர் பிளெமிஷ்லெஸ், குற்றமற்ற தன்மையோடு லப்யா அடைந்திருக்காளோ பரியந்தே. பிரதோளி, அந்த ஊரின் வீதிகள்ல நடக்கும்போது, ரங்க நகரே பங்கு பிரபிருதி, அதாவது பங்குனா லேம் பர்சன் அர்த்தம். அவருக்கு கால் கொஞ்சம் ஊனமா இருக்குன்னா அவருக்கு கூட கருணையோடு கூடியவளே. பெருமாளுடைய நாமம் எதை கொடுக்கிறதுன்னா, மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கைய தேகிரிம். பகவத்கீதாக்கு தியான ஸ்லோகம் இது. மூக்கம் கரோதி வாசாலம், பெருமாள் நினைச்சார்னா மூக்கர் கூட பேசுவான். பங்கும் லங்கைய தேகிரிம், கால் ஊனமா இருக்கக்கூடியவா கூட நன்னா மலையிருவா. நன்னா இன்னைக்கு நீங்க நடப்பேன், என்னால கால் வலியில சொல்லவே சொல்லாதீங்க, நன்னா எங்கெல்லாம் நடக்கணுமோ நடப்பேன். ஏன்னா பெருமாள் பங்குவையே நடக்க வைக்கிறார்னா நம்மளை நடக்க வைக்க மாட்டாரா? மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கைய தேகிரிம் யத் கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம்ங்கிறது தானே தியான ஸ்லோகம். அதனால இந்த இடத்துல எடுக்கிற லப்யா ரங்கநகர பங்கு பிரபிருதி, பங்குக்கள் கூட அழகா நடக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எடுக்கிற 319வது ஸ்லோகம் நம்ம பத்ததியில 59வது ஸ்லோகம். தத் தத் தத்வாச கிருஹாண கிரஹாங்கண பிரணயினஹ ஸ்ரீரங்க சுங்காரிணோ வாலப்யாதவபிப்த மந்தர கதிஸ்த்வம் மே கதி பாதுகே லீலா பங்கஜ அஹல்லகோத்பலகணன் மாத்வீக சேகோத்திதா யத்ராமோத விகல்பனா விவ்ருணுதோ சுத்தாந்தவாரக்ரமம். பாதுகே, உன்னை மந்தர மெதுவ கதிகி மெதுவ நடக்கக்கூடிய அவிபக்த பெருமாள் கிட்டேந்து பிரிக்க முடியாத வால்லப்யாது எவன் ஒருவன் அந்த கருணைக்கு பாத்திரமா இருக்கானோ, ஸ்ரீரங்க சுங்காரினஹா எவன் ஒருவன் ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருக்கானோ அவன் பிரணயினஹா. பிரணயினம், பிரணயினம்னா ஒரு நாயகனுக்கும் நாயகிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஊடல், அந்த காமம் சுங்காரம். அங்கனா வாசகிருஹா, வாசகிருஹானா அவ தங்குற இடம் அந்தப்புறம். அதுக்கு தத்தது கதிகி எவா கூட அவளுக்கு நல்ல ஒரு ஃபார்ச்சூன் கிடைக்கிறதோ, எத்திர விகல்பனா ஆமோத நல்ல வாசனையோடு உத்திதா கார்த்தால எழுந்து மாதவிக்க, மாதவிக்கன்னா அதுல வரக்கூடிய தேன், அந்த தேன் வண்டு, அந்த தேனியோட கலத்து, அது புஷ்பங்கள்லேருந்து அந்த தேன் சொற்றதாம் தானா. பங்கஜ, அதுவும் தாமரை மலர்லேருந்து சொற்றதாம். ஹல்லக, ஹல்லகன்னா தாமரை தடாகத்தில் இருக்கக்கூடிய லில்லி, அல்லிப்பூ, அல்லிப்பூ தாமரை சொல்லிட்டார், அல்லிப்பூவை சொல்லிட்டார். உட்பல லீல, அது எப்படின்னா உன்னோட அனுகிரகத்தால அந்த புறத்துல இருக்கக்கூடியவா 2 பேருக்கு பெருமை கிடைச்சதுன்னு. ஒன்னும் ஸ்ரீதேவி தாமரையை ஒத்திருக்கக்கூடிய பாதத்தை வருடி விடுறா. தாமரையை ஒத்திருக்கக்கூடிய பாதத்தை பூமாதேவி மேல பெருமாள் நடந்து சேவை சாதிக்கிறார். அப்ப பெருமாளுடைய தாமரை திருவடி சம்பந்தம் பூமி தேவிக்கு சிரஸ்ல கிடைக்கிறது. ஏன்னா பெருமாள் அதுல நடக்கிறார்.
தாமர திருவடியோடு கூடிய சம்பந்தம் ஸ்ரீதேவிக்கு கிடைக்கிறது. பிராட்டி வந்து அதை கையை வருடி விடுறா. ரெண்டு பேருக்கு இது கிடைச்சது காரணம் என்ன? அந்தப்புறத்துல பாதுகாதேவி இவ ரெண்டு பேரும் ஆராதனம் பண்ணி இவாளுக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சதுங்கிற மாதிரி சாதிக்கிறார். அதனால சுத்தாந்த கிரமம், சுத்தாந்த நேற்று சாயங்காலம் சொன்ன சுத்தாந்தம்னா என்ன? அந்தப்புறம்னு அர்த்தம். சுத்தாந்தன அந்தப்புறம். இப்போ இந்த பத்ததியின் கடைசி ஸ்லோகம், இன்னும் 2 ஸ்லோகம் சொல்லுவேன் அதுக்கப்புறம். அதனால சம்பவது பாதரக்ஷே சத்ய சுபர்ணாதி ரௌபவாஹ்ய கணஹ யத்ராசு ரங்கபர்த்து பிரதம பரிஸ்பந்த காரணம் பவதி. பாதரக்ஷே, பாதத்துக்கு ரட்சகமா இருக்கக்கூடிய பாதுகாதேவியே, சம்பவது கிடைக்கட்டும், கணஹா ஒரு கூட்டமாக கிடைக்கட்டும், ஔபவாஹ்ய, ஔபவாஹ்யனா ஒரு வாகனம் நடக்கணும், ஒரு ரைடுக்காக, ஒரு சஞ்சாரத்துக்காக புறப்படும் பகவான். சத்ய சுபர்ணஹ, சத்ய சுபர்ணஹ, சுபர்ணன்னா கருடன், கருடன் மீது புறப்படணும்னு வர. யாத்ராசு நம்ம வந்திருக்கோமே, யாத்ராசு யாத்திரையா பெருமாள் கிளம்பணும்னு நினைக்கிறார். ரங்கபர்த்து பவதி காரணம், பவதி காரணம் பிரதம பரிஸ்பந்தா. வாகனம்னா என்ன? வாகனம்னா என்ன? வெஹிக்கிள். வெஹிக்கிள்னா என்ன? வாகனம். மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்க. வாகனம்னா என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போர்ட். பாயிண்ட் A to பாயிண்ட் B காலியா பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. வாகனம்னா எது சுமக்கிறதோ அதுக்கு வாகனம்னு பேரு. See, we have to tell from our perspective. இல்லையா? வாகனத்துல ஏறுங்கோன்னா நம்மளை சுமந்து கொண்டு பாயிண்ட் A to பாயிண்ட் B போறதுனால அதுக்கு வாகனம். பெருமாளுக்கு என்னெல்லாம் வாகனம் இருக்கு? கருடன், சேஷ வாகனம், மயூர வாகனம் நான் கேள்விப்பட்டதில்லை, இருக்கலாம் வச்சுட்டோம். பெருமாள் மயூரத்துல ஏறினா என்னதுப்பா? மயூர வாகனம். அப்புறம் கஜ வாகனம், சிம்ம வாகனம், அப்புறம் கஜ ஆயிடுது. அப்புறம் குதிரை, அஸ்வ வாகனம், அப்புறம் கருட, ஹனுமந்த வாகனம். இந்த வாகனம் எல்லாம் இருக்கா பெருமாளை சுமக்கிறது. இப்ப இந்த வாகனத்துல பெருமாள் உட்காரத்துக்கு முன்னாடி யார் அவரை தூக்கின்னு வருவா? பாதுகை. பாதுகையை தரிச்சுட்டு தானே பெருமாள் வாகனத்துல வரணும். அப்போ முதல் வாகனம் இது, 2வது வாகனம் இது, அந்த வாகனம் கருட வாகனமோ. அப்ப இந்த வாகனங்கள் எல்லாம் ஏறத்துக்கு பெருமாள் வர முதல் வாகனம் கருடன். அதனாலதான் சொன்னார் பிரதம பரிஸ்பந்த காரணம் பவதி. பிரதம பரிஸ்பந்த, பெருமாள் வாகனத்துல ஏறத்துக்கு முதல் பிரதம பரிஸ்பந்தம், முதல் வாகனமா உண்மையில தானே ஏறுற. புரியுதா? அப்ப பாதுகா வாகனத்துல ஏறிட்டுதான் கருட வாகனத்துக்கு வர்றார், பாதுகா வாகனத்துல ஏறிட்டுதான் சிம்ம வாகனத்துக்கு வர்றார். அதனால அப்பேற்பட்ட பாதுகையே உண்மையிலதானே பெருமாள் வந்து சஞ்சரிக்கிறார். இப்ப சஞ்சரிக்கிறார்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு பெரிய தலைவர் வர்றார். அவர், நான் வந்து நெகட்டிவா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒருத்தர் வந்து நன்னா ஒரு 2-3 கேஸ்ல மாட்டி விட்டார், ஜெயிலுக்கு போயிட்டார். அடுத்தது என்ன நடக்கும்? வெளியில வந்துடுவார். அவ்வளவுதான். ஜெயில போயிட்டாருன்னா வெளியில வந்துடணும். அதுதானே சார், அதுதானே. இது கூட தெரியாது, என்னது அப்படியே இருப்பார் அவர். அதனால உள்ள போயிட்டு வெளில வந்துடுவார். வெளில வரும்போது எப்படி வருவார்? அப்படியே தலைமறைவா, தம்பட்ட, எப்படி எவ்வளவு தவறுகள் செய்து தப்பித்து வந்த எங்க தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள்லாம் இங்க காத்து கொண்டு இருப்பார். தலைவா, உனக்காக நான் உயிர் துறப்பேன். இந்த அசன் உட்கார்ந்து இருக்கீங்க, அதனால நான் உனக்காக உயிர் துறப்பேன் தலைவா அப்படின்னு. தலைவர் வந்த உடனே என்ன பண்ணுவா? இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு பூவை வர்ஷிக்கிறோம். புஷ்பம் என்பது சர்வலோகேஸ்வரனுக்கு ஒத்தனுக்கு தானே பொருந்தணும். இது அப்படியே பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. நெகட்டிவா ஒரு எண்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம்ல கொண்டு போயிட்டோம். பாசிட்டிவ், கடல் ஞானம் செய்தேனும் உலகத்தை படைத்து காத்து அழிக்க கூடியவன் எவனோ, சர்வலோகேஸ்வரனோ, அவாப்த சமஸ்த காமனோ, சமஸ்த வஸ்து விலக்ஷணனோ, அகிலஹேய பிரத்யநீக தானனோ, அப்பேற்பட்டவன் சஞ்சரிக்கும் போது, பவனி வரும்போது, அவர் பாதுகையை தரித்து வாகனத்துல ஸ்ரீரங்க வீதிகள்ல வரும்போது எல்லாரும் என்ன வர்ஷிப்பா? புஷ்பம் வர்ஷிப்பா. அதனாலதான் அடுத்த பத்ததி புஷ்ப பத்ததி. அதனால புஷ்பா மேடம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்து. அதனால ஷௌரேஹே சஞ்சார காலேஷு புஷ்ப விருஷ்டிர் திவஸ்சுதா பரியவஸ்தி யத்ரைவ பிரபத்யேதாம் பதாவனி. நான் பாதுகையினிடத்தில் சரணம் பூண்டேன்.
எந்த பாதுகை? அந்த பாதுகை பகவானுடைய பாதங்களுக்கு சம்ரக்ஷகமாக இருக்கக்கூடியது. எந்த இடத்தில் புஷ்பங்களை வருஷித்தால், அது சொல்ற பதாவனி புஷ்பவிருஷ்டி சுத, அதை யாரெல்லாம் செலுத்துறாளோ, திவக ஆகாசத்திலேருந்து செலுத்துறாளோ, எங்க சஞ்சார காலேஷு, சஞ்சரிக்கும் போது, இப்பதானே சொன்ன சஞ்சார பத்ததியை முடிச்சுட்டு தானே வரும். சஞ்சரிக்கும் போது யாரு புஷ்பத்தை வருஷிக்கிறாளோ, சௌரேகி எவன் மீது? நாராயணனான சௌரி மீது, பரிய வசந்தி. அதனால அந்த இடத்துல அந்த புஷ்பங்கள் அப்படி சேரும் போது, இப்ப நீங்க ஒருத்தர் மேல இப்படி வருஷிக்கிறேன், அது எங்க போகும்? கால் போகும். அப்படின்னா பாதுகைக்கு தானே போகுது. கடைசியில சேர்ற இடம் இது பாதுகையில தானே சேருது. எந்த புஷ்பத்தை சஞ்சரிக்கக்கூடிய ரங்கநாதன் மீது தேவர்கள் ஆகாசத்திலிருந்து செலுத்தினாலும் அது பாதுகையில போய் சேர்றதோ, அந்த புஷ்பத்தோடு கூடிய பாதுகைக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தெய்வதம் மம ஜகத்ரயார்ச்சிதா திவ்ய தம்பதி விஹார பாதுகா பாணி பாத கமலார்ப்பணாத்தயோ யா பஜந்த்யனுதினம் சபாஜனம். திவ்ய தம்பதி விஹார பாதுகா, திவ்ய தம்பதி, திவ்ய தம்பதினா பெருமாள் தாயார், திவ்ய தம்பதி விஹாரம்னா விளையாடுவதற்காக சந்தோஷமா சஞ்சரிப்பதற்காக இருக்கக்கூடிய பாதுகையே ஜகத்ரய அர்ச்சிதா, ஜகத்தை காப்பாற்றும் பொருட்டு மம தெய்வதம், என்னுடைய தெய்வமாக, என்னுடைய ஆராத்திய தெய்வமாக இருக்கக்கூடிய மம தெய்வதம் சொல்லிட்டு, பஜதி எவன் ஒருவன் பஜிக்கிறானோ, சபாஜனம் பூஜா அனுதினம் நித்தியப்படி யார் அதை திருவாராதனம் பண்றாளோ, அர்ப்பணாது கமல புஷ்பங்களால் அர்ப்பணிக்கிறாளோ, பாணி பாத தயோகோ, அவளுக்கு பாணி பாத தயோகோ, உன்னுடைய 2 பாதங்கள் கிட்டும். சரி, மகாலட்சுமி கையில என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம்? 2 கையிலும் லோட்டஸ். பெருமாளுடைய பாதம் என்ன? 2 லோட்டஸ். அப்ப பெருமாள் மகாலட்சுமி 2 கால வருடி விடுறா இல்லையா? 2 திருவடியும் தாமரை மாதிரியே இருக்கு. அதனால்தான் 2 திருவடியும் தாமரை மாதிரி இருக்கிறதுனால தாமரையை பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லணும். லிட்டரலா தாமரை பிடிச்சிட்டு இருக்கணுங்கிறது இல்ல. பெருமாள் திருவடி தாமரை, அதை பிடிச்சிட்டு இருக்கா. பூமாதேவி மேல தாமரையோடு கூடிய பெருமாள் நடக்கிறார். எல்லா காரணம் என்ன? அந்த தாமரை மலரால் அர்ச்சித்தபடியால். அடுத்தது தவரங்கராஜமணி பாதுனதோ விஹிதார் விஹிதார்ஹணஹ சுரசரித் பயசா அவதம்ச சந்திரகலயா கிரிஷோ நவகேதகி தளமிவார்ப்பயதி. யாருக்கு இங்க இன்டர்நெட் வேலை பார்க்கறது? நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. தாழம்பூ தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாழம்பூக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு பாருங்க. அதுக்குள்ள நான் அர்த்தம் சொல்றேன். ரங்கராஜ மணிபாது, ரங்கநாதனுடைய பாதுகையே. நாதஹா நதஹா, எவன் ஒருவன் குனிந்திருக்கிறானோ, தலை குனிஞ்சிருக்கோம். யாருக்கு? கிரிஷஹா. கிரினா என்ன? மலை. எந்த மலை? அண்ணாமலை. எந்த மலை? இங்க இருக்கக்கூடிய மலை ஹிமாலயாஸ் மலை. அதனால இந்த ஹிமாலய மலையில இருக்கக்கூடிய சிவபெருமான் இல்லையா? அந்த சிவபெருமான் எப்படி இருக்கார்? கிரிஷஹா. ஏன்னா கிரியில தானே இருக்கார், கைலாசத்துல தானே இருக்கார். அதனால கிரிஷஹா ஈஸ்வர விஹித அர்ஹணஹா. அர்க்ய தீர்த்தம், அர்க்ய தீர்த்தம்னா பாதத்துக்கு சமர்ப்பிக்கக்கூடிய தீர்த்தம். பயசா, அத தாங்கற இங்க, அதாவது பெருமாள் திருவடிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட கங்கா தீர்த்தத்தை தன் சிரஸ்ல தாங்கற. அதனால சுரசரித், சுரசரித்னா தேவர்கள் தங்கக்கூடிய தேவலோகத்திலிருந்து வரக்கூடியவன். அதனால சுரசரித்து அர்ப்பயித்வா, அதை ஆஃபர் பண்ணிட்டு. ஏன்னா சிவபெருமான் வந்து அந்த பெருமாளோட பாதுகைக்கு நமஸ்காரம் பண்ணும்போது தேவர்கள் கொடுத்த கங்கா ஜலத்தை பெருமாள் திருவடியில வருடி விட்டுட்டு அது சிவபெருமான் சிரஸ்ல வந்து விழுந்து அவர் இப்படி கீழே சாயும் போது அந்த கங்கை பெருமாள் பாதத்தையும் பாதுகையும் திருமஞ்சனம் பண்ணி விடுறதான். வரும்போது அர்ப்பயித்வா நவகேதகி தளம்னு. சரி, தாழ்வுக்கு என்ன பேர் போட்டிருக்கா? கேதகி. கேதகி சம்பக மல்லிகாத்யலங்கிருத நீலாலக விணீம் கலஹம்சகாமினீம் கருணாவலோகினீம் கலஜித கலகண்டீம் கலஜித கலகண்டீம் ஆடகாலங்கிருத கபோலாம் அகணித கல்யாண குணசீலாம் அரலிந்த சுந்தர மந்தஹாசமுகீம் சுந்தர மந்தஹாசமுகீம் அபிநந்த
அரவிந்தநாபமுகீம் கிருத்வா இயம் சீதா மம சுதா. இது ஒரு சூர்ணிக்கையா படிப்பா. தாயாருக்கு கல்யாணம் ஆகும் போதும் கேதகி மல்லிகாத்யலங்கிருத கேதகி சம்பக மல்லிகாத்யலங்கிருத நீலாலக வேணி என்னெல்லாம் புஷ்பங்கள்னு வரும். சரி, இந்த கேதகிக்கு சொல்றேன். பெருமாள் வந்து நம்ம வாயிலேருந்து கூட ஒரு எதேச்சியா ஒரு விஷயத்த வர வைக்கிற பாருங்க. இப்ப அண்ணாமலைன்னு சொன்ன பாருங்க, இதுக்கு அருணாச்சல மகாத்மியம்னு பேர். அடியனுக்கு தெரிஞ்சு லிங்க புராணத்துல இருக்கு. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சைவர்கள் சிவபெருமான் வந்து ஒரு லாங் பில்லர் ஆஃப் லைட்டா வந்தார். அப்போ பிரம்மாவுக்கு அகங்காரம் ஏற்பட்டு எனக்கு தெரியாத சிவனான்னு சொல்லி அவர் சிரசை நோக்கி போக பகவான் திருவடியை நோக்கி போனார்னு ஒரு சரித்திரம். அப்ப என்ன ஆயிடுதான், பிரம்மா போயிட்டே இருக்கார். யாரு? அந்த அந்த ஜோதியை சேவிக்கிறதுக்கு. அது போயிட்டே இருக்கா, இன்னும் வரவே இல்லை. இன்னொரு ஹோட்டல்ல இருக்கவா லிஃப்ட்ல, இன்னைக்கு யாரெல்லாம் லிஃப்ட்ல மாட்டிட்டு பாருங்க. அதனால உங்களுக்கு அந்த இந்த பாருங்க, எதேச்சியா பெருமாள் இன்னைக்கு நல்ல அனுபவம் கொடுக்கணுங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்க. அதனால நீங்க வந்து அந்த லிஃப்ட் வந்து நீளமா ஒரு ரே ஆஃப் லைட்டா இருக்கா, அதுக்குள்ள எப்படி மாட்டின்டா மாதிரி இருக்கோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுல மாட்டின்டா மாதிரி பிரம்மா அப்படியே தேடிண்டே போயிட்டு இருக்கார். முடியே தெரியல. எவ்வளவு தூரம் போயிட்டு இருப்பார். இந்த டைகர்ஸ் நெஸ்ட்னு ஒரு இடம் வரும் கடைசியில. அது வந்து 4 மடங்கு ஷோலிங்கர். 4 ஷோலிங்கரை நீங்க ஒரே பக்கமா ஏறணும். ஏறிண்டே இருக்கேன்னா நீங்க அப்ப என்ன பண்ணுவேன், நடுவுல கேட்டுட்டே போவேன். அந்த டீ கடைக்காரன் ஒருத்தன் நடுவில் வருவான். और कितना दूर है और उधर जाना है उधर देखो அப்படிமாவா. உதர் தேக்கோ பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும். நடந்து போவோம் போவோம் போவோம், ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லை வரை ஓடினேன், அங்குதான் இருந்தது டைகர்ஸ் நெஸ்ட். அப்படி திரும்பி இப்ப என்ன கவலை வந்துடும் தெரியுமோ, திரும்பி இவ்வளவு தூரம் நடக்கணும். இப்ப பிரம்மா என்ன பண்ணிவிட்ட, இப்படி தேடிண்டே போனார். இன்னும் முடியே கிடைக்கலையே. அப்ப திடீர்னு ஒரு புஷ்பம் கீழே விழுந்துதான். அதுதான் தாழம்பு, கேதகின்னு பேர். அந்த கேதகியோட பேசிட்டார். ஹலோ கேதகி, தும் கேசி ஹோ அப்படின்னா. கேதகி சொல்லிட்டு, நான் வந்து சிவபெருமான் சிரஸ்லேருந்து விழுந்தேன். ஓஹோ, சிரஸ்லேருந்து விழுந்திருக்கேன்னா சிரஸ்ன்னு ஒரு இடம் இருக்கு, எங்க எவ்வளவு நாள் ஆச்சுன்னு. அது சொல்லிட்டு 500 சதுர்யுகங்களா நான் விழுந்துட்டே இருக்கேன்னு. அதனால பிரம்மா வந்து இன்டெலிஜென்ட்டா சமாளிச்சுடுவேன். இதை பாருமா, என்னால அவ்வளவு தூரம் எல்லாம் ஏற முடியாது, நான் சீனியர் சிட்டிசன்மா. அதனால இப்ப நான் சிவன் கிட்ட உன்னை கூட்டுன்னு போயிடுறேன். சிவன் கிட்ட நீ சொல்லிடும், நான் விழறதுக்கு முன்னாடி பிரம்மாவை நான் பார்த்தேன் அந்த இடத்துல, அவரும் நானும் ஒன்னா புறப்பட்டு வந்தோம்னு சொல்லிடுவோம். கேதகி சரி பிரம்மாவே சொல்லியிருக்காருன்னு போய் சொல்றோம்னு சிவபெருமானுக்கு ஒரு கோபம் ஏற்பட்டு அவர் சாபம் கொடுத்துட்டார். இனிமே கேதகியில பாம்பு தான் தங்கும், நான் தங்க மாட்டேன் அப்படின்னு அதை தரிக்கிறது இல்லை. ஆனா இது வந்து இந்த சம்பவம், இப்ப நான் ஒரு இன்சிடென்ட் சொன்ன பாருங்க, அதுக்கப்புறம் தான் கேதகி தரிக்கல, அதுக்கு முன்னாடி கேதகி தரிச்சிருந்தார். அந்த முன்னாடி கேதகி தரிக்கும் போது எழுதப்பட்ட ஸ்லோகம் புரியுதா? இந்த சம்பவம் அதுக்கு முன்னாடி நடந்ததுனால தேசிகன் சொல்ற, கங்கா ஜலத்தால சிவபெருமான் பாதுகையை வருடி விழும்போதும் கேதகி புஷ்பம் விழறதான். ஏன்னா இந்த பத்ததி பேர் என்ன, புஷ்ப பத்ததி இல்லையா? அப்போ ஒரு ஸ்லோகத்திலயும் ஒரு பூ விழ வேண்டாமா? அப்ப கேதகிங்கிற தாழம்பூ விழறதான். அதனால கேதகி தளம் அவதம்ச சந்திரகலாய கலையா, அவதம்ச சந்திரகலாய, எவன் ஒருவன் இதை சிரஸ்ல தரிச்சுட்டு இருக்கானோ கேதகி, அவன் கங்கையாலும் நன்னா திருமணி. எப்பவுமே நம்ம திருமஞ்சனம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சாலகிராம திருமஞ்சனம் நன்னா பண்ணிட்டு பெருமாளை தொடச்சிட்டு கடைசியா தான் புஷ்பம் சமர்ப்பிப்போம். அதனால திருமஞ்சனம் அப்புறம் புஷ்பம். கங்கா ஜலத்தால பெருமாளுக்கும் திருவடிக்கும் பாதுகைக்கும் திருமஞ்சனம் பண்ணியாச்சு சிவபெருமான். அப்ப தலையிலேருந்து கேதகியை சமர்ப்பிச்சுடுறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல எடுத்தார்.